Hey guys, welcome to our channel. நான் பூர்ணிமா செந்தில்குமார். இன்னைக்கு இந்த வீடியோல குலு டு மணாலி டிரைவ் எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட previous வீடியோல சண்டிகர் டு குலு நம்ம டிராவல் பண்ண full road experience அதுக்கு அப்புறம் travel tips எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தேன். previous வீடியோ நீங்க பார்க்கலனா நான் உங்களுக்கு descriptionல வந்து ஷேர் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. இப்போ நம்ம எக்ஸாக்ட்டா எங்க இருக்கோம்னா வைஷ்ணோ தேவி டெம்பிள் குலு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது குலுல இருந்து குலு டவுன்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ நம்ம மேல கோயில்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1966லயே கட்டியிருக்காரு. யார் கட்டியிருக்காங்க பாத்தீங்கன்னா சுவாமி சேவக் தாஸ்ஜி மகாராஜ். இந்த கோயில்ல வந்து மெயினான கடவுள் வந்து பார்வதி தேவியும் துர்கா தேவியும், மேலும் வந்து சிவன் கோயில் கூட உள்ள வந்து இருக்கு. இந்த கோயிலோட ஆர்கிடெக்சரே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும். பக்கத்துல அந்த பீஸ் ரிவரோட சத்தம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா கேட்டுச்சு. இந்த கோயில் வந்து மலை மேல இருக்கு. ஸோ படிக்கட்டு ஏறி தான் வந்து நீங்க போகணும். பட் வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க அதுல ஏறி வந்து ஈஸியா போயிடலாம். மலை படிக்கட்டு மாதிரி இல்லாம உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பில்டிங்குள்ளேயே நடந்து போற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ சீனியர் பர்சன்ஸ் அவங்களா இருந்தாங்கன்னா அவங்களால நடக்க முடியாதுன்னா நீங்க வெஹிக்கல்லேயே அவங்கள விட்டுட்டு நீங்க போயிட்டு வரலாம். இந்த கோயில் வந்து பார்த்துட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்படியோ ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆகும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பொறுத்து தான். மேலே கோயிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த ரிவர் போகிறது வந்து சூப்பரான வியூ இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க. பட் கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அலௌடு கிடையாது. சரி, ரிவரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிவரில் காலை நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இப்போ அந்த ரிவர் கிட்ட இருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதோடைய சத்தம் கேட்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பீஸ் ரிவரோடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 470 கிலோமீட்டர். இந்த பீஸ் ரிவரோடைய ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து பீஸ் குந்த் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ரொத்தாங் பாஸ் ஹிமாலயாஸில் இருக்குது. நம்ம ரொத்தாங் பாஸும் இந்த ட்ரிப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்க ஒரு கிளேஷியர் லேக், அங்கே இருந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகி வருது. அதாவது நம்ம பனிமலையிலேருந்து அந்த பனி உருகி அந்த தண்ணி தான் வந்து நமக்கு இந்த ரிவராக நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ரிவரோட எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கிற சட்லஜ் ரிவரில் இது வந்து சேருது. தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த தண்ணியில் இறங்கி பார்த்ததில்ல. நான்லாம் இறங்கலை. பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த லொக்கேஷனில் எக்ஸாக்டாக குலுவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங்லாம் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வரும்போதே வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து ரிவர் ராஃப்டிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே நம்ம வந்து புக் பண்ணோம்னா அந்த போட் இருக்குல்லையா, அதோடு நம்மளை வந்து ஒரு வண்டியில் வச்சு எத்தனை பேர் போகிறோமோ அவங்கள வந்து வேறு ஒரு வண்டியில் வந்து வச்சுட்டு அந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து நமக்கு ரிவர் ராஃப்டிங் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். இதனுடைய பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரிவர் ராஃப்டிங் வந்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போன ரிவர் ராஃப்டிங் வீடியோஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோஸில். அதுவும் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நாங்கள் வந்து இப்போ போல் ரிட்டர்ன் வரும்போது தான் நாங்கள் வந்து ரிவர் ராஃப்டிங் வந்து போனோம். ஏன்னா இப்போ மணாலி போய் ரீச் ஆகணும். இப்போயே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 PM இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங். ஸோ நம்ம இருட்டுறதுக்குள்ளே நம்ம வந்து மணாலி போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்கள் இப்போ பண்ணலை, ரிட்டர்ன் வரும்போது தான் பண்ணோம். ரிவர் ராஃப்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் நினைச்சிருவீங்க. கண்டிப்பாக ட்ரெஸ் வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து போக முடியாதுன்னு நினச்சிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணலை. பட் வந்து பை காட்ஸ் கிரேஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது போகிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக ட்ரெஸ் போட்டுக்கோங்க, மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. வாட்சு மொபைல்லாம் கண்டிப்பாக வச்சுட்டு போயிடுங்க. அவங்களே ஸ்லிப்பர்ஸ் வந்து போட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் மட்டும், இல்லை அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் விளையாடிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இப்போ டுவர்ட்ஸ் மணாலி வந்து போயிட்டுருக்கோம். குலு டு மணாலி டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிரைவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலு டு மணாலி தான். பட் இது 2 ஹார்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழி எங்குமே வந்து மழை பெஞ்சிருந்தனால
எல்லாமே ரொம்ப பச்சை பசேல்னு. அப்புறம் வந்து நிறைய ரோஸ் வந்து எல்லார் வீட்லேயும் ரோஸ் செடி வந்து வச்சு அவ்வளோ ரோஸ் ஃபுல்லாக பூத்து. பட் அவங்க அதை பறிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து பறிக்கணுன்ட்டு. பட் அவங்க அதை பறிக்காமல் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து ரோஸ் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. இந்த வழியில் ட்ராவல் பண்ணது கண்டிப்பாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குட்டி குட்டி வில்லேஜு, அதுக்கப்புறம் ஆப்பிள் தோட்டம், அதுக்கப்புறம் இந்த மலையில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீஸ் தான் வந்து இருக்குது. அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மலைக்கிட்ட போகிறோம், மலையில் போயிட்டுருக்கோம், அந்த ஸ்மெல், அதாவது மழை பெஞ்சி ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஸோ இங்கே ரோட் சைட் ஷாப்பில் உங்களுக்கு மோமோஸ், மேகி எல்லாம் சுட சுட வந்து விற்றுட்ருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். குழுவில் நான் சொன்ன மாதிரி ரிவர் ராஃப்டிங் பண்ணுற மாதிரி பேராகிளைடிங்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் பேராகிளைடிங் வேணும்னாலும் நம்ம அந்த பீச் ரிவர் கிட்ட வந்து உங்களுக்கு பேராகிளைடிங் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மலை மேலே ட்ராவல் பண்ணும்போது வந்து ரோட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கர்வ்ஸ்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இதனால தான் வந்து நைட் ட்ராவல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இருட்டுறதுக்குள்ளேயே போய் சேரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்ல ஷார்ப் பென்ஸு, கர்வ்ஸு, திடீர்னு எதிர்க்க வண்டி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அட்வென்ச்சராக இருக்கும் இந்த டிரைவில். ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்தில் வந்து பனிமலை வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு பெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பனிமலை வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த டிரைவ் உங்களுக்கு. குழுவில் வந்து நம்ம அந்த வைஷ்ணவ மாதா தேவி டெம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் குழுவில் வந்து ஷால் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அது வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து டிரைவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார். மேலும் குழுவில் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறைய இருக்குது. கிரேட் ஹிமாலயன் நேஷ்னல் பார்க் இருக்குது, பிஜ்லி மகாதேவ் டெம்பிள் இருக்குது, ரகுநாத் டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மணிக்கரன் சாஹிப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்வதி வேலி. இங்கே வந்து ட்ரெக்கிங்லாம் வந்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மெயினாக குழுவில் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிவர் ராஃப்டிங் இருக்குது பீச் ரிவரில், பேராகிளைடிங் இருக்குது சொலாங்கில், அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் வந்து ஹம்டா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ட்ரெக்கிங்க்கு வந்து விருப்பம் இருக்கவங்க வந்து போகலாம். மழை வந்து லைட்டாக தூரிட்டே தான் இருக்குது. நம்ம இப்போ போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைப்பாதை தான். ஸோ அந்த மழை தூரி அந்த மலையோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கேன்னா நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா இருந்தால், வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தால் நின்று எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து வெளிச்சம் வந்து நல்லா 7 மணி வரைக்குமே நல்லா சூப்பர் வெளிச்சமாக தான் இருந்தது. சம்மர்னாலே என்னன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம ஊரில் 7 o'clockலாம் இருட்டிடும். பட் இங்கே வந்து 7:15க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு இருட்டுச்சு. ஸோ ஆன் த வேல வந்து நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு மெயினான பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ரன் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டங்கள், ரோஜா தோட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. இங்கெல்லாமும் வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்க எல்லா ஹோட்டலும் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கூரை மாதிரி ஸ்லோப் மாதிரி தான் வந்து இருக்குது. மெயினாக இது வந்து பனி பொழிகிற இடம்னால நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி ஃப்ளாட் பில்டிங், ஸ்லோப் பில்டிங் அந்த மாதிரிலாம். ஸோ பனி இருக்க இடத்துல வந்து மெயினாக அது தங்காமல் இருக்கிறதுக்காக, தானாக வடிஞ்சு விழுறதுக்காக அந்த மாதிரி வந்து இருக்குது. கிட்ஸுக்கெலாம் வந்து இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ஸோ அவங்க படிக்கிறத வந்து நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு மனசில் வந்து நல்லா பதியும் கான்செப்ட்ஸு, தியரிஸ் எல்லாமே. மேலும் அவங்க இந்த ரோஜா தோட்டம், ஆப்பிள் தோட்டம் அதெல்லாம் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. ஆப்பிள் வந்து சீசன் இல்லாதனால உங்களுக்கு வந்து இல்லை, அப்படி இல்லைன்னா அங்கங்கே எல்லா மரத்துலேயும் வந்து உங்களுக்கு ஆப்பிள் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்குமா அப்படின்னு டிரைவர் வந்து சொன்னார். ஸோ நம்ம ஹோட்டல் பக்கத்தில் கூட ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனுடைய வீடியோ நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஹோட்டல் வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ வந்து டிரைவருக்கு வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க ட்ராவல் டெஸ்க்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஹோட்டல் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ மணாலியில் ஆன்டிலா வேலி ரிசார்ட் அப்படின்னு ஒரு ரிசார்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது கூட எனக்கு பெரிய அட்வென்ச்சராக தெரியல. ஆனால் ஹோட்டலுக்கு போகிற வழி அந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு திரும்பும் போதே வந்து ஸ்லோப்பு பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வண்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கே வந்து, அதுவும் அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருந்துச்சு. பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான்லாம்.
ஆக்சுவலாக இந்த ஆன்டிலியா வேலி ரிசார்ட் வந்து ஒரு 4-star ஹோட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா மணாலி மால் ரோட்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இது இருக்குது. இந்த ஹோட்டல் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி வியூலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஹம்தா வேலி அப்படின்னு சொல்கிற மலையோட வியூ வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நிறைய டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் இருக்குது. லக்ஸரி ரூம், ப்ரீமியம் ரூம் இருக்குது, ஹனிமூன் சூட் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மணாலி மால் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசார்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு சிட்டியில் டவுன் பக்கத்துலேயே வேணும், நம்ம ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் ஒரு வாக் போகலாம், ஒரு ஷாப்பிங் போகலாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம நைட் டைமில் ஒரு வாக் போகலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப தூரம். நம்ம வந்து மறுபடியும் நம்ம இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியாது. எதனா ஒரு டாக்ஸியோ இல்லை வேறு எதனா வெஹிக்கலோ நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நடந்து போகிறதுக்கே உங்களுக்கு வந்து முடியாது. இந்த ரொம்ப பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது இந்த இடம். அப்படி இல்லை ஓகே அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே கூட நீங்கள் வந்து வண்டி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி புக் பண்ண அந்த டைமுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கார் மாதிரி நம்ம புக் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். இப்போ நம்ம ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், ரோடு ரொம்ப சின்ன ரோடு. எதிர்க்க வண்டி வந்தால் கூட வந்து ஒரு வண்டி நின்றுட்டு தான் போக முடியும். அந்த மாதிரி வந்து ரோடு வந்து இருக்குது பயங்கரமாக. ஹோட்டல் போய் நின்ன உடனே டிரைவர் வந்து சிரிச்சுட்டே சொன்னார், ஹவ் வாஸ் த டிரைவ்னு கேட்டார். பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் வந்து பயந்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தோம் அந்த ஸ்லோப்பில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ இந்த குலு டு மணாலி டிரைவ் வந்து நிஜமாலுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆன்டிலியா வேலி ரிசார்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, ரூம் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்லாம் வந்து நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய மெனு எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோஸோட கண்டினியூட்டி மாறாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரே வீடியோவில் நம்ம வந்து கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் லென்த்தி வீடியோஸாக வந்து போகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் சிலருக்கு வந்து ஹோட்டல் ரூம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் போதும். சிலருக்கு வந்து இந்த டிரைவ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற வீடியோஸ் வந்து வேணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்க வியூவர்ஸ்க்காக நம்ம தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்டிலியா வேலி ரிசார்ட்டோட உள்ள ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு ரூம்ஸ் எப்படி இருந்துச்சு, பால்கனி வியூ எப்படி இருந்துச்சு, அதே போல் அவங்க வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கம்ப்ளீட் வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.